ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு தமிழ் ஸ்டோரி லைன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ஒண்டர்ஃபுல்ஸ் கொரியன் சீரிஸோட எபிசோட் 6. ப்ரீவியஸ் எபிசோட் முடியும் போது நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வச்சு முடிச்சிருப்பாங்க. ஹீரோ இவ்வளோ நாள் ஹீரோயின் கிட்ட எல்லாம் நல்லா பழகிட்டு அவங்க தான் மரணம் இல்லாத குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வில்லன் கிட்ட ஹீரோயினை பிடிச்சி கொடுத்துடுறாரு. இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது அங்கே வீட்டுக்குள்ளே மிஸ்டர் சன்னு ராபின் இருக்காங்களா. ஸோ மிஸ்டர் சன்னுக்கு அவரோட அம்மா கிட்டேருந்து ஃபோன் வருது. அதை பேசுறதுக்காக அவர் ஃபோனை எடுத்துகிட்டு வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினை அந்த சர்ச் பீப்புள் காரில் தூக்கிட்டு போகிறதையும் ஹீரோ அங்கே நின்றுட்டு அந்த டாக்டர் கிட்ட ஹீரோயினோட குணாதிசயங்கள் அவங்க எப்போ மறைஞ்சு போவாங்க அந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறத கேட்டுறாரு. ஸோ புரிஞ்சுக்கிறாரு ஹீரோயினை தூக்கிட்டு போகிறாங்க, பிடிச்சி கொடுக்குறது ஹீரோ தான் அப்படின்ட்டு. எங்கே இவங்களோட கண்ணில் மாட்டினா தன்னையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து அமைதியாக கிளம்பிட அடுத்ததான் இங்கே அந்த சர்ச்சில் காமிக்கிறாங்க. அந்த ஹூடியை வச்சுக்கிட்டு ஏதோ கடவுள் தான் அதிசயம் பண்ணுறாரு, அற்புதம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு மக்களை நம்ப வைக்கிறதுக்காக அங்கே நடக்க முடியாத ஒருத்தனை வீல் சேர்ல இருந்து இந்த ஹூடி அவனோட பவரை யூஸ் பண்ணி மூவ் பண்ணி முன்னாடி வர மாதிரி வைக்கிறான். ஸோ இதை பார்த்துட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் ஐயோ கடவுள் அதிசயம் பண்ணிட்டாங்க, கடவுளை இறங்கி வந்து இதெல்லாம் பண்ணிட்டாங்கிற மாதிரி வாரமாக ஆர்ப்பரிச்சிட்டு இருக்க இந்த கூட்டத்தில் தான் ஹேக்கர் இருக்கான். ஸோ என்னடா இது, இதை பார்த்துட்டு கடவுள் தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்புறீங்களே எப்படி முட்டாள்தனமான்னு சொல்லிட்டு அந்த மக்களை பார்த்துட்டு இவன் அரண்டு போய் நின்றுட்டு இருக்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தனை அந்த மைண்ட் ரீடர் பொண்ணுல அப்படியே கண்ட்ரோல் பண்றா. அதையும் ஹேக்கர் பார்த்துறான். ஆக மொத்தம் இவங்க அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற அந்த சூப்பர் பவரை வச்சு கடவுளுங்கிற பேர்ல மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்த இவன் புரிஞ்சுக்கிறானா. பார்த்தீங்களா கடவுள் அற்புதம் பண்ணிட்டாரு, இதெல்லாம் கடவுளோட மகிமை, உங்களோட காணிக்கையில் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் பையன் நீட்டி எல்லாருக்கிட்டே காசு வசூல் பண்றாங்க. அந்த வில்லன் டாக்டர் அவரோட ரிசர்ச்சுக்கு காசு தேவைன்னு சொல்லிட்டு இந்த கடவுளுங்கிற பேர்ல மக்களை ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து காசு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேக்கர் இதை பாட்டி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லும்போது பாட்டி அவன் இதை தவிர வேற என்ன செய்வான், இதைத்தான் செய்வான், பணத்துக்காக மறுபடியும் அந்த சின்ன குழந்தைங்களை வச்சு ஆரம்பிச்சிட்டாலன்னு சொல்லும்போது ஹேக்கர் சொல்றான் ஆனால் இந்த சர்ச்சில் இருக்கிற அந்த மக்கள் கொடுக்குற பணத்தை வச்சு இவனோட ரிசர்ச்சுக்கு எல்லாமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு பின்ன வேற யாரோ பெரிய புள்ளி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பாட்டியில் அவங்க கையில் அந்த ஃபுல் குரூ மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல அந்த ஃபோட்டோவே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதில் அந்த பணக்கார கிழமை அவர் இருக்காரு தெரியுதா. பாட்டி புரிஞ்சுக்கிறாங்க டாக்டருக்கு பின்னாடி இருக்கிற அந்த பவர்ஃபுல்லான ஆள் இந்த பணக்கார கிழமை தான் அப்படின்ட்டு. அப்படியே இந்த பக்கம் அந்த ரிசர்ச் சென்டருக்கு வந்தோன்னா ஹீரோயினை கொண்டு வந்திருக்கிற அந்த இடத்துல அந்த மைண்ட் ரீடர் பொண்ணு வரா. பட் அங்கே ஃபுல்லாக புதுசாக பாடி கார்டு போட்டு வச்சிருக்காங்க. இவங்களை யாரையுமே அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வில்லன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அங்கே போக விட மாட்டேன்றாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு புரியுது இங்கே என்னமோ நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் அப்போ தங்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு, என்ன மறைக்கிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாகவும் இருக்கு. அதுக்கு மேலே அங்கே நிற்க முடியாம அவ போயிட இங்கே ஹீரோயினை கொண்டு வந்துட்டாங்களா. வில்லன் டாக்டர்ல ஹீரோயினை பார்த்துட்டு அவன் மயக்கத்துலேருந்து எந்திரிக்கவே கூடாது, அவளுக்கு இன்னும் நிறைய டோஸ் கொடுத்து மயக்கத்திலே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாரு. அங்கே சுற்றி இருக்கிறவங்களும் ஹீரோயினுக்கு மருந்து கொடுக்கலான்னு போகும்போது அவள் நேரம் மயக்கத்துல இருந்த ஹீரோயின் கண்ணை முழிச்சிடுறாங்க. அவங்களுக்கு அந்த மயக்க மருந்தோட வீடியோத்துல ஒரு மாதிரி அறகுறையாத தெரியுது, இந்த போதையில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. சுற்றி பார்க்குறாங்க, என்னடா இது ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு, சுற்றி டாக்டர்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்ட்டு வில்லனை பார்க்குறாங்க. வில்லனை பார்த்துருக்கே நீ தான் இந்த கூட்டத்துக்கு தலைவனா, நீ எல்லாரையும் வச்சு கெட்ட ஆராய்ச்சி பண்ற அந்த டாக்டர் தானே. ஆமா என்ன இதுக்காக இங்கே கூட்டு வந்திருக்கீங்க, அது சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாம் அவங்க கிட்ட காஃபி டீ அந்த மாதிரி ஏதாவது இருக்குது எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துக்கிட்டு இங்கேருந்து டெலிபோர்ட் பண்ணி மறைஞ்சு போகிறதுக்காக கேட்டு பார்க்குறாங்க. ஹீரோவும் இவங்க கிட்ட பர்பஸாக தான் ஹீரோனுக்கு காஃபி குடிச்சா டெலிபோர்ட் ஆவாங்க அப்படி விஷயத்த சொல்லாமல் மறைச்சாரா என்னமோ. இவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாதுல்ல. இவங்க ஏதோ அந்த மயக்க மருந்து வீரியத்தில் வளர்றான்னு சொல்லிட்டு அவளை பிடிங்கன்னு சொல்ல ஹீரோயின் இங்கே பாருங்கடா பக்கத்தில் வராதிங்கடா எனக்கு காஃபி வேணும் கொடுங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே எதாச்சும் அவங்களோட கோட் பாக்கெட்டில் கையை விட காஃபி ஜெல்லி மிட்டாய் இருக்குது. ஸோ அதை பற்றி ஹீரோயினில் கிடச்சிதான்னு சொல்லிட்டு அதை அப்படியே வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டு டெலிபோர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இவங்க எல்லாரும் பிடிக்க வர இருங்க ஒரே நிமிஷம்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. ஆனால் காஃபி எடுத்துக்கிட்டா தான் இவங்க டெலிபோர்ட் பண்ணுற லட்சணம் தெரியாதா, அதே இடத்துக்கு மறுபடியும் வருவாங்களே, இதே இடத்துக்கு திரும்ப வராங்க. அங்கே இருக்கிறவங்களை இவங்களை துரத்துறாங்க. இப்படியெல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கும்போது இங்கே ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோயினை வில்லன் கிட்ட பிடிச்சி கொடுத்தாருல, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. வில்லன் பரவாயில்ல ஜெயிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவை மீட் பண்ணியிருக்காரு. அந்த மரணம் இல்லாத குழந்தை எனக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோட முகத்தில் வர பாருங்களேன் மூக்குலேருந்து ரத்தம் வெளியுதுன்னா ஹீரோக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கு. ஸோ உனக்கு சைடு எஃபெக்ட் இருக்குதானே, ஸோ அந்த மரணம் இல்லாத குழந்தை கிடைச்சாதான் இதெல்லாம் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. பட் ஹீரோ ஒத்துக்கல முடியாது கண்டுபிடிச்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஆனால் அந்த வில்லன் என்ன சொல்லி ஹீரோவை லாக் பண்ணியிருக்காருன்னா ஹீரோக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் அப்பா அம்மாவோட ஞாபகங்கள்லாம் இல்லைல்ல, அந்த ஞாபகம் வர வைக்கிறதுக்காக அவங்கள யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆசைப்படுறாருன்னு இவருக்கு தெரியும். உன்னோட ஃபேமிலி யாருங்கிற உண்மையை நான் சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோவை லாக் பண்ணியிருக்காரு. இவருக்கு தன்னோட அம்மா அப்பா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ஓகே நான் உங்களுக்கு மரணம் இல்லாத குழந்தைய கண்டுபிடிச்சி தரேன், என்னோட டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டீல் பேசியிருக்காரு. ஹீரோயினை பிடிச்சி கொடுத்ததும் அந்த டாக்டர் சொன்னது சொல்ல மாறாமல் இவரோட அம்மா அப்பாவை பற்றின டீட்டெயில்ஸை இவருக்கு கொடுத்துருக்காரு. வீட்டுக்கு வந்த ஹீரோ அந்த ஃபைலை எடுத்து அவரோட கனவுல முகம் தெரியாத வர அவரோட அம்மாவோட உருவம் முகம் எப்படி
எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அங்கேருந்து டெலிபோர்ட் ஆன ஹீரோயின் கரெக்டாக இங்கே வராங்க. வந்தவங்க நேராக அவரோட சட்டையை பிடிச்சி ஏன் இப்படி எனக்கு துரோகம் பண்ண, இதுக்காக நீ என் கூட நல்லா பேசினியா, நல்லா பழகுனியா சொல்லுன்னு கேட்கும்போது ஹீரோவில் அமைதியா ஆமாம் அதுக்காக நான் உங்ககிட்ட பழகினேன், வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஹீரோனுக்காக தாங்கிக்கவே முடியல. போயிட்டு வா என் கூட வந்து எல்லாத்தையும் சரி பண்ணு வா, நீ எதுக்காக செஞ்சதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இப்போ என் கூட வா, வந்து எல்லாத்தையும் சரி பண்ணு வான்னு சொல்லிட்டு அழுறாங்க. அப்படியே கையில் இருக்கிற அந்த ஜெல்லி முட்டை கவரையும் பார்க்குறாங்க. என்னை பிடிச்சி கொடுத்துட்டு எதுக்காக இந்த ஜெல்லி முட்டை என்னோட பேக்கெட்டில் போட்ட அப்படின்ட்டு. ஹீரோ தான் ஹீரோயினை பிடிச்சி கொடுக்கும்போது அவங்களோட ஜாக்கெட்டில் காஃபி ஜெல்லியும் போட்டிருக்காரு. ஏன்னா அவருக்கு ஹீரோயினை பிடிச்சி கொடுக்கணும், அந்த ஃபைலையும் வாங்கணும், அந்த நேரத்தில் ஹீரோயினை அவங்க கிட்ட தப்பிக்க வைக்கணும். ஸோ இந்த ஜெல்லியை வச்சு ஹீரோயின் எப்படியா டெலிபோர்ட் பண்ணி தப்பிச்சிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்காக தான் போட்டிருக்காரு போல இருக்கு. அழுதுட்டு இருக்கும்போது டெலிபோர்ட் பண்ணிடுறாங்க. அவங்க டெலிபோர்ட் பண்ணி போகிற வேகத்தில் அவங்க அழுதுட்டு இருந்தாங்கல்ல, கண்ணீர் துளி அப்படியே போயிட்டு ஹீரோவோட முகத்தில் விழுது. அது ஹீரோவோட முகத்துல இருந்து வலிஞ்சு அவரோட கையில விழுது. ஹீரோனோட இந்த கண்ணீர் துளியை பார்த்துட்டு இவர் அப்படியே உட்காந்துட்டு இருக்க. இங்கே ஹீரோயின் மறுபடியும் அதே ரிசர்வ் சென்டருக்கு தான் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த வந்ததான் வந்தோம், அவனையும் சேர்த்து இழுத்துட்டு வந்திருக்கலாமே, இப்படி மிஸ் பண்ணிட்டோமே, இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, நானே எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன், இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு இவங்க தப்பிக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போதே பின்னாடி தலையில் யாரோ டங்குன்னு அடிச்சிடுறாங்க. வேற யாரு, அந்த டாக்டர் தான். அவ்வளோதான், ஹீரோயின் மயக்கமாயிடுறாங்க, மாட்டிக்கிட்டாங்க. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்காங்க. இவங்களை ஆப்ரேஷன் பண்ணி அவங்களோட ஹார்ட்டை வெளியே எடுக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. பக்கத்தில் அந்த டாக்டர் வராரு. ஹீரோயின் கேட்குறாங்க ஏன் எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த டாக்டர் சொல்லுவார், ஏன்னா நீ இந்த ஹார்ட்டை சுமக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை, ஏன் இந்த உலகத்தில் நீ ஒருத்தையும் தான் ரொம்ப ஸ்பெஷலானவனா இல்லை, அப்படி என்ன நீ உன்னோட வாழ்க்கையில் என்ன சாதிச்சிட்ட, உன்னோட வாழ்க்கை என்ன அவ்வளோ முக்கியம், உன்னோட உயிர் போகிறதுனால இந்த உலகத்தை என்னால் காப்பாற்ற முடியும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நீயே யோசிச்சுப்பாரு, உன்னோட உயிரை நான் அவ்வளோ ஒர்த்தா என்ன, இல்லை உன்னோட ஹார்ட்டை நீ கொடுத்துரு, அதை வச்சு மற்றவங்களுக்கு நன்மை கிடைக்கட்டுமே, ஒருத்தே இல்லாத உங்ககிட்ட எதுக்கு அந்த ஹார்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசு நோகடிக்கிற மாதிரி பேசிட்டு அவர் போயிட்டாரு. இந்த பக்கம் மிஸ்டர் சன்னை காமிக்கிறாங்க. ஹீரோனை தூக்கிட்டு போகிறத பார்த்தாரா, ராபின் கிட்ட கூட சொல்லாமல் இவரையும் அதே மாதிரி தூக்கிட்டு போயிடுவாங்களோ, அதனால தன்னோட ஃபேமிலிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமான்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்தவர் தன்னோட ஒய்ஃப் கிட்ட என் குழந்தைகிட்ட இங்கே இருக்காதீங்க, போங்க கொஞ்ச நாள் வெளியூரில் போய் தங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னா பேனிக் ஆயிடுவாங்க. அதை விட இவங்க நம்ப கூட மாட்டாங்கல்ல. இவரை முடிஞ்ச அளவு அந்த விஷயங்கள்ல மறைச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு தூரமா எங்கேயாவது போக வைக்கலான்னு சொல்லிட்டு எவ்வளவு கெஞ்சலா இருக்காதாரு. பட் இவங்க ரெண்டு பேருமா இவர் இப்படிதான் ஏதாவது லூஸ் மாதிரி உளறிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு அவரை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. குட்டி பொண்ணை உள்ள அனுப்பிச்சிட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, இங்க பாரு பெரிய ஆபத்து வரப்போகுது, எனக்கு என்ன வேணா ஆகலாம் ப்ளீஸ், அதனால உங்களுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது, தயவு செஞ்சு இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்த பொண்ணுல கண்டுக்கவே மாட்டேன்றா. அதோட அந்த சர்ச்சில் இருந்து இவங்களோட பூக்கடைக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கான். அவங்க ஒரு பெரிய மாஸ் ப்ரேயர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா. அந்த ஏற்பாடுக்கு இவங்க தான் ஃப்ளவர் சப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு இவருக்கு தான் தெரியும். அந்த சர்ச் பீப்புள் தான் இங்கே என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, என்னது அந்த சர்ச் ஆளுங்களா, அவங்க கூட எல்லாம் நீ பழக்கம் வச்சுக்காது, அவங்க கிட்ட பேசாத, அவங்கள ஆபத்தானவங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த லேடி கண்டுக்காமல் போகுது. ஒரு கடத்தில் இவரில் எங்கே பாரு எனக்கு ஏதாவது ஆனால் உனக்கு கவலை இல்லையான்னு கேட்க இந்த அம்மா மனசாட்சி இல்லாமல், இல்லைடா உனக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு அடுத்தது கடை வாடகைக்கு வீட்டு வாடகைக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு பணம் தேவை, அந்த தான் எனக்கு கவலை, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு அதுதான் எனக்கு கவலை அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அந்த அம்மா ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திடுறாங்க. இவருக்கா ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. அப்படின்னா எனக்கு என்ன ஆனாலும் உனக்கு கவலை இல்லையா அப்படின்ட்டு அப்படியே மறுபடியும் ஹீரோயின் கிட்ட வந்தோன்னா இந்த மைண்ட் ரீடர் பொண்ணுல கெஸ் பண்ணிட்டு இருக்கா, இங்கே அந்த மரணம் இல்லாத குழந்தைய தான் கொண்டு வந்திருக்காங்க, ஏதோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஹீரோயின் கிட்ட அங்கே இருந்துட்டு சொல்கிறா, உன்னோட பணக்கார பாட்டி மட்டும் இல்லைன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியே நீ இறந்து போயிருப்ப, அந்த பாட்டி எங்களை எல்லாம் வச்சு ஒன்று இத்தனை வருஷமாக வாழ வச்சுட்டு இருக்காங்க, உன்னோட உயிர் இப்போ போகிறதுனால நாங்கள் எல்லாரும் நல்லா இருப்போம்னா நீ ஏன் சாக்கக்கூடாது, சந்தோஷமாக செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கண்ட்ரோல் பண்ணி ஹீரோனோட மைண்டை இவங்க மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கா. அது நேரம் எங்கள் பாட்டியை காமிக்கிறாங்க. பாட்டிக்கு என்னமோ நடக்குது அப்படின்னு தெரியுது. இதுக்கு பின்னாடி அந்த பணக்கார கிழவன் தான் இருக்கான் இல்லையா, அவங்க கிட்டே நேரே போய் பேசலான்னு சொல்லிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பணக்கார தோரணை எல்லாம் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த பணக்கார கிழவனை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. அப்படியே இங்கே ரெஸ்டாரண்ட் வராங்க. ரெஸ்டாரண்ட்ல ராபினுக்கு அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. வந்த பாட்டியும் ராபின் வீட்டில் தான் ஹீரோயின் இருக்கான்னு நினச்சிட்டு ஹீரோயின் அங்கே தானே இருக்கா, ஸோ அவளுக்கு நான் கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், அதில் எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போறாங்க. ராபினுக்கா என்னது அவ என் கூட இருக்காளா, இவன் நினைச்சிட்டு இருக்கான் நைட்ல இருந்து ஹீரோனை காணாமா, சரி ஒருவேளை பாட்டி வீட்டுக்கு வந்திருப்பாளோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்போ பாட்டி இங்க இல்லைன்னு சொல்றத வச்சு ஹீரோ கூட அவனோட வீட்டில் தனியாக தங்கிட்டாலோ, அடி பாவி என்கிட்ட சொல்லவே இல்லையே, இது பாட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம போய் ஹீரோயின் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு பாட்டி கட்டி கொடுத்த சாப்பாடை எடுத்துட்டு ஹீரோயின் பார்க்கறதுக்காக வெளியே வரலன்னு வந்தா அங்க மிஸ்டர் சன் வராரு. வந்தவர், ஓ நீ இங்க தான் இருக்கியா, ஹீரோனை தூக்கிட்டு போனது மாதிரி உன்னை தூக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இங்க பாட்டி அந்த பணக்காரக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க வந்து அந்த பணக்காரக்கெல்லாம் வீட்டுல இல்ல, எங்க போயிருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க இல்லையா வெளிநாட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. வெளிநாட்டு தானே, அந்த வெளிநாட்டுக்கு நானும் போய் அவரை பார்த்துடுறேன், எந்த நாடுன்னு சொன்னா அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. அவன் எந்த நாட்டுக்கு போயிருக்கான் நீ ஓப்பனா சொல்ல மாட்டேன்னா, வெளிநாட்டுக்கு போகல, இல்லை இங்கே தான் இருக்கான் அப்படின்னா அவன்
ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும். சரி எந்த ஹாஸ்பிட்டல்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்லாம தயவு செஞ்சு நீங்க வெளியே போறீங்களான்னு சொல்லிட்டு சொல்றாங்க வீட்டில் இருக்கிறவங்க. பாட்டில ஓ எங்கிட்டே வா சரி கூட நானே கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ கண்டுபிடிச்சிட்டேன் இன்ஃபர்மேஷனோட வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹேக்கர் ஃபோன் பண்றான். ஹேக்கர் இப்போ அந்த சர்ச்சில் தான் இருக்கான். அங்கதான் அந்த பணக்கார கிழவனு வந்திருக்கான். அதோட அந்த டாக்டரை பரவல வெளியே கொண்டு வந்ததும் இந்த பணக்காரன் தான் அப்படிங்கிறத இவன் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லும்போது பாட்டி அதை தோண்டவங்கள சைடில் பார்க்குறாங்க. அங்கே ஆக்சிடென்ட் சிலிண்டர் அவனோட வீல் சேர் எல்லாம் இருக்கு. புரிஞ்சுக்கிறாங்க இந்த பணக்கார கிழவனுக்காக ஹீரோயினை என்னமோ பண்ண போறாங்க, ஹீரோயினுக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு வேகமா ஊருக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க இங்க மிஸ்டர் சன்ல ராபின் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ராபின் நம்ப மாட்டேன்றான். உன்னை இவரை நம்ப வைக்கிறதுக்காக இவர் தான் பொய் சொன்னா இவரோட கை ஒட்டிக்குள்ள பக்கத்துல இருக்கிற பாத்திரத்தோட மூடியில கை வச்சுட்டு இவரோட பேரை தப்பா சொல்றாரு. ஸோ இவர் பொய் சொல்றாரு. அப்போ கை ஒட்டிக்குது. உன்னை அதை தூக்கி காமிச்சிட்டு ஹீரோ தான் ஹீரோயினை அவங்க கிட்ட பிடிச்சி கொடுத்தான், அதை நான் என் கண்ணால் பார்த்தேன்னு சொல்லும்போது அது உண்மை சொல்கிறாரா. ஸோ அது கீழே விழுது. ஒன்று ராபி நம்புறான். ஓ அப்படியா, என்னது ஹீரோயினை அவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்களா, நீ சொல்லுவோம் அப்படின்னா ஹீரோனை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்ப இவரில் டே இருடா அம்மாஞ்சி என்ன பண்ணுற நீ அங்கே போய் ஹீரோனை காப்பாற்ற போயிட்டு அவளை காப்பாற்றிட்டு வந்துருவியா, அவ்வளோ பெரிய ஆளா நீ, ஒன்னால அவங்கள எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது, நீ செத்துருவ, நீயே ஒரு அம்மாஞ்சி எதுக்கு உதவக்கார அப்படி இப்படின்னு சொல்லி இவர் திட்ட இவனுக்கு அழியோட சேர்ந்த கோவம் வந்துடுது. அவரோட கையை அப்படி பிடிக்க இவனுக்கு தான் அழுகை வருத்தம் கோவம் வந்தானே பவர் வருமே, பவர் வர இவருக்கு கை வலிக்குதே விடுறான்னு சொன்ன இவன் அழுதுட்டே யாரை பார்த்தா நம்மஞ்சின்னு சொன்னீங்க, ஹீரோயின் என்னோட ஃப்ரெண்ட், அவளை காப்பாற்றுறதுக்காக நான் கண்டிப்பாக போவேன், அவன் எனக்கு எப்பேற்பட்ட ஃப்ரெண்டு தெரியுமான்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். ஸ்கூல் படிக்கும்போது இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க, அம்மாஞ்சி ஒன்றுக்கும் உதவாதம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட யாருமே ஃப்ரெண்டாகவும் சேரல. அப்படி இருக்கும்போது தான் ஒரு வாட்டி இவனை எல்லாரும் இப்படி புள்ளி பண்ணுறதை பார்த்துட்டு ஹீரோயின் அப்போ கெத்தா ஸ்கூலில் சுற்றி இருப்பாங்க போல இருக்கு, போயிட்டு இவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, உனக்கு நான் இருக்கேன்டா, உன்னை யார் என்ன பண்ணலாம் பார்த்தலான்னு சொல்லிட்டு அப்பத்துலேருந்து இவனுக்காக நின்ன ஒரே ஆளு ஹீரோயின் தான். அவன் என்னோட ஒரே ஃப்ரெண்டியா, எல்லா சுச்சுவேஷன்ல எனக்காக நின்னவா, அவளை இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி விட முடியும், நான் அவளை காப்பாற்ற கண்டிப்பா போயே தீருவேன். அதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் காரணம் யாரு, நம்ம வாத்தியார் ஹீரோ தானே, அவன்கிட்ட போய் நான் என்னன்னு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ பார்க்கறதுக்காக வரான். அதுவும் எங்க ஹீரோவோட ஆஃபீஸுக்கு. அங்கே வந்து ஆல்ரெடி ஹீரோ வேலையை விட்டுட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு இங்கே இருக்க கொலீக்ஸ் கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லாமல் போயிட்டார் போல இருக்கு. சீனியர்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க, நம்ம கூடவே வேலை பார்த்துட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஃபேரல் கூட வாங்காமல் போயிட்டான்ல, சரி போனால் போயிட்டு போட்டோம் அப்படி இப்படின்னு இவர் திட்டிட்டு இருக்க இவங்க இது வேறு பேசிட்டு இருக்கிறத அங்கே வந்து ராபின் கேட்ட ஓ அவர் நிஜமாவே சியோலுக்கு கிளம்பிட்டாரா அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் தான் இருப்பார், அங்கேருந்து தானே கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவன் நேராக ஹீரோவோட வீட்டுக்கு வரான். இங்கே ஹீரோவும் பெட்டி படிக்கலாம் கட்டிட்டு கிளம்புறாரு. அங்கே பார்க்குறாரு அந்த பிச்சைக்காரங்கிட்டேருந்து அந்த பழைய க்ரீன் ஹவுஸ்லேருந்து ஹீரோயினோட அந்த லக்கேஜ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பார்ல. ஸோ அது அங்கே தான் இருக்குது. அதை பார்த்தது ஹீரோயினோட ஞாபகம் வருது. இருந்தாலும் மனசை கல்லாக்கிட்டு போகலான்னு வெளியே வரும்போது கதவை படார்னு தட்டி சத்தம் கேட்குது. ஓப்பன் பண்ணால் வேறு யார், ராபின் தான். மிஸ்டர் சன் சொன்னது உண்மையாக ஹீரோ நீங்கள் தான் பிடிச்சி கொடுத்தீங்களா, சொல்லுங்கள் ஹீரோயின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் ஆல்ரெடி அந்த ஹீரோயினை காப்பாற்றணும் அவளுக்கு ஏதோ ஆச்சு அப்படிங்கிற அந்த கோவத்தில் வருத்தத்தில் இருக்கான்ல. இவனோட பவர் குறையவே இல்லை, போக போக ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது. ஹீரோயின் அப்படியே தூக்கி வீசிட்டு அதே தயவு செஞ்சு ஹீரோயின் எங்கேன்னு சொல்லிடுங்க, எனக்கு என்னோட பவர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு, நான் உங்களை ஏதாவது பண்ணிட போகிறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட சட்டையை பிடிச்சி அப்படியே அந்த இடத்துல தூக்கி நிறுத்துறான். ஹீரோல எங்க பாரு ராபின் பொறுமையாயிரு, நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு. பட் ராபினா அவரை விடவே மாட்டேன்றான். ஹீரோ அவர்கிட்ட தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஹீரோனோட லக்கேஜையே மூவ் பண்ணி வந்து இவனோட காலில் அடிக்க வைக்க இவனோட அந்த பிடி தளர்ந்துடுது. ஹீரோ ஒரு பக்கம் விழுந்துடுறாங்களா. மறுபடியும் ராபின் இவரை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது ஹீரோ அவரோட பவரை யூஸ் பண்ணி அவனை தடுத்து நிறுத்துறாரு. ராபின்ல ஹீரோவோட பவரையும் மீறி அப்படியே ஹீரோவை நெருங்கி வந்துட்டு இருக்கான். ஹீரோவை கண்ட்ரோல் பண்றாரு. இவனை வரா ஹீரோ பக்கத்துல வந்துட்டான். அப்படின்னு பார்த்து ராபினுக்கு மிஸ்டர் சன் கிட்ட இருந்து கால் வருது, பாட்டி ஊருக்கு வந்துட்டாங்களா, ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் தேடிட்டு இருக்காங்களா, நீ எங்க இருக்க அப்படின்ட்டு. சேம் டைம் ஹீரோக்கும் கால் வருது, பாட்டி இதெல்லாம் கண்டுபிடிச்ச பாட்டி ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்காமல இருந்திருப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹீரோ கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவை அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்றாங்க. அங்க ரெஸ்டாரண்ட் வீடு எல்லாம் இவங்களுக்கு சேம் தானே. ஹீரோவை ஹீரோட ரூம்ல வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. இவரு அங்க ஹீரோட ரூம்ல இருக்கிற அவங்க எல்லா நாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒட்டி வச்சிருக்கிற அந்த இதெல்லாம் பார்க்குறாரு. அப்புறம் ஹீரோனோட ஃபோட்டோஸ் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குள்ள ஃபோட்டோஸில் நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்க்குறாரு. அப்படியே பார்த்துட்டு அங்கே ஒரு இடத்துல ஹீரோயின் அவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பக்கெட் லிஸ்ட் எழுதி வச்சிருக்காங்க. இந்த நாட்டுக்கெல்லாம் போகணும், 30 வயசுக்கு மேலே உயிர் வாழணும், டேட்டிங் பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணணும் அப்படிலாம் நிறைய எழுதி வச்சிருக்காங்க. ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பாட்டி எல்லாம் தயாராக இருக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது பாட்டி இவருக்காக நிறைய சமைச்சு வச்சிருக்காங்க. உன்னோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம் தானே, உனக்கு என் கையால்
கையால் ஒரு வாட்டியாவது சாப்பாடு போடணும்னு நினச்சேன், அதனால தான் வர சொன்னேன். தெரியும் நான் இப்படி செய்கிறதுனால ஒன்று நீ இழந்த வாழ்க்கை உனக்கு திருப்பி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நீ என்னை மன்னிக்கணும்னு அவசியம் இல்லை, என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் என்ன கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுறதுனால நான் இழந்ததெல்லாம் திருப்பி கிடைக்க போகிறதில்ல, மன்னிக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது பாட்டியில் சரி நீ என்னை மன்னிக்க வேண்டாம், ஆனால் ஹீரோயின் எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லிவிடு, நீ அவளை காப்பாற்றி கொண்டு வா, நான் அவங்ககிட்ட கேட்க மாட்டேன், அதை நானே பார்த்துக்கிறேன், நானே அவளை காப்பாற்றிக்கிறேன், ஆனால் ப்ளீஸ் அவள் எங்கே இருக்கான்னு மட்டும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே ஹீரோயின் எங்கே இருக்காங்கன்னு காமிக்கிறாங்க. இங்கே டாக்டர்கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க, நீங்கள் சொன்னது மாதிரி என்னோட உயிர் போகிறதுனால நிறைய பேர் அதனால பயனடைவாங்கன்னா அந்த பயனாளியில் ஹீரோவும் இருக்காரா அப்படின்ட்டு. அதுக்கு இந்த டாக்டரில் அவன் ஒன்று பிடிச்சி கொடுத்தப்பவே நீ அவனை காப்பாற்றிட்ட, அவன் இதெல்லாம் செஞ்சதே அவனோட அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், இப்போ அவனுக்கு அவனோட அம்மா யாருன்னு தெரிஞ்சிருச்சு, நீ அவனை ஆல்ரெடி காப்பாற்றின மாதிரி தான், அவனை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோயினில் ஓ அவங்க அம்மாக்காக தான், அவனோட ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்க அம்மாக்காக தான் அவன் என்ன இப்படி உங்ககிட்ட பிடிச்சி கொடுத்தானா அப்படின்னு அவன் மேலே என்னால் கோவப்படவும் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நிமிஷமே ஹீரோயின் ஹீரோவை மன்னிக்கவும் செஞ்சிடறாங்க. இந்த பக்கம் மறுபடியும் ஹீரோ கிட்ட வந்தோன்னா ஹீரோ உள்ள பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ராபினும் மிஸ்டர் சன்னு வெளியே இருக்கிறாங்க. மிஸ்டர் சன்ல திட்டுறாரு, துரோகி துரோகி, எப்படி ஹீரோயினை மாட்டி விட்டான் பாத்தி, அதே மாதிரி நம்ம 2 பேரையும் கூட மாட்டி விடுவான். இப்போ பாட்டி கிட்ட என்ன பேசிட்டு இருக்கானோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வெளியே வந்துடுறாரா. பாத்தியா பாட்டியை என்னமோ பேசி சமாளிச்சிட்டான் போல இருக்கு, இவனை நம்பினா ஹீரோனை காப்பாற்றவே முடியாது, வா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, இதோட விட்டுறலாம், ஹீரோனோட கதை முடிஞ்சது அவ்வளோதான் சொல்லிட்டு. பட் ராபினா விடுற மாதிரி இல்லை, ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்து நீங்க அவளை காப்பாற்ற போறது இல்லையா, சரி நீங்க வர வேண்டாம், நான் காப்பாற்ற போறேன், அவ எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டப்புன்னு ஹீரோ நிக்கிறாரு. இவங்க 2 பேருமா பயந்தே போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஹீரோ என்னமோ செஞ்சிருவான்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி இவங்க 2 பேரை குறுகுறுன்னு பாக்குறாரு. மனசுக்குள்ளே இவங்க 3 பேரும் எப்பவுமே மற்றவங்க அவங்கள பத்தி என்ன நினைப்பாங்க, யோசிப்பாங்க, பேசுவாங்கன்னு சொல்லிட்டுலாம் கவலையப்படாம அவங்களுக்கு என்ன மனசுக்கு தோணுதோ, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதைத்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணா செய்வாங்க. நான் இந்த மாதிரி ஆளுங்க கூட தான் என்னோட வாழ்க்கையில பழகவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவங்க என்னமோ பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டுக்குள்ள பேசிட்டு அப்படியே இன்னொரு விஷயமும், ஹீரோயின் எங்க இருக்கான்னு சொல்ல முடியாது சாரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே வந்தவர் அதுக்கப்புறம் என்னமோ தோணவரா பாட்டிக்கிட்ட எனக்கு என்னோட அம்மா யாரு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தது, அப்படி அவருங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா இதுக்கப்புறமாவது அவங்களோட சேர்ந்து சின்ன வயசுல இழந்த வாழ்க்கைய இதுக்கப்புறமாவது அவங்களோட வாழ்றதுக்காக நான் ஆசைப்பட்டேன், ஹீரோயினை பிடிச்சி கொடுத்தா எனக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நிலைமை வந்தப்போ நான் இதை சூஸ் பண்ணேன், அது எனக்கு அப்போ தப்பாவும் தெரியல அப்படின்னு சொல்லும்போது பாட்டியில எந்திரிச்சு வந்து ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டு எனக்கு புரியுது, நான் உன்னை தப்பாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவங்களோட பேத்தி, அவங்களோட உலகமே அந்த பேத்தி தான், அவங்களுக்கு நான் தப்பு பண்ணியிருக்கேன் தெரிஞ்சும் இவங்க நிலைமையில இருந்து அந்த பாட்டி யோசிச்சு இவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவரும் அழுறாரு. என்னதான் அவங்களுக்கு தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு என்ன மன்னிச்சு எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு முடிஞ்சிருக்குன்னா அவங்க குணம் எவ்வளோ நல்ல குணமாக இருக்கணும், இவங்களுக்காகவது ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லிட்டு ராபினையும் சன்னையும் பார்த்துட்டேன் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஆட்கள் வேணுமே, ஒரு கிட்டத்தட்ட 200 பேர் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்க, பாட்டியில் அவ்வளோதானே அரேஞ்ச் பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குற மாதிரி ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடியாக அடுத்ததா ஹீரோ இவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு நேராக அவரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆர்ஃபனேஜாக இருந்த அந்த இடத்தோடையும் இப்போ அதே இடத்துல இருக்கிற இந்த சர்ச் இதோட ப்ளூ பிரிண்டை எடுத்து தர முடியுமான்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக அது இவங்க டிபார்ட்மெண்ட் இல்லை, அது வேற இதே ஆஃபீஸில் இருக்கிற வேற டிபார்ட்மெண்ட், இவரால் போக முடியாது, ஆனால் அங்கே இருக்கிற சீனியரால் போக முடியுமில்லன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்கவே சரி உனக்காக எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்ல போய் அங்கே இருக்கிறவர்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி ப்ளூ பிரிண்டை எடுத்துட்டு வந்து கொடுத்துறாரு. பார்த்தது ஹீரோ சிரிக்கிறாரா, ஓ அப்படின்னா உனக்கு சிரிக்க தெரியும், என்னடா இவ்வளோ நாள் நீ என்னமோ பேட்டரி போட்ட ரோபோட்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன், சிரிக்காவே செய்யாம வரப்பா தெரிஞ்சிட்டு இருப்ப, இப்போ பாரு எப்படி சிரிக்கிறியே, சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ பிரிண்டை கொடுக்க இவங்க அதை வாங்கிட்டு வந்து எப்படி அந்த பில்டிங்குள்ள நுழைஞ்சு ஹீரோயினை ரெஸ்கியூ பண்ணலான்னு பிளான் போடுறாங்க. பக்கத்தில் இருக்க ராபினை பாருங்களா எப்படி நடுங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பயத்தில் நடுங்கிறதுனால அந்த டேபிளே குலுங்குது. மிஸ்டர் சன்னும் ஆல்ரெடி பயந்து போய் தானே இருக்காரு. ஹீரோ 2 பேரோட முகத்தையும் பார்க்குறாரு. மிஸ்டர் சன்ல சொல்றாரு, பாத்தியா இப்படி பயந்து நடுங்குற, பேசாம போலீஸ்ல சொல்லிடலாம் அப்படின்ட்டு. அந்த போலீஸ்ல என்னன்னு சொல்றாரு, இவங்களுக்கு பவர் இருக்கு, அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க தான் இப்படி பண்றாங்க, ரிசர்ச் பண்றாங்க அப்படி இப்படின்னு சொன்னா யாரு நம்புவா, சிரிப்பாங்க. ஆனா நம்ம 3 பேருமா போய் எப்படி அவங்கள எதிர்த்து போராடுறது, இதை இருக்கானே ஏன் ஒரு அம்மா ஜீவன் ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இவன் ஆல்ரெடி வெப்பராளத்துல இருக்கான், இப்ப இவர் வேற திட்டுறாரு, ஐயோ திட்டாதேன்னு சொல்லிட்டு அப்படியே அவரை புஷ் பண்ணிடுறான். இந்த நேரத்துக்கு அவனுக்கு பவர் வேற வந்திருக்குமே, இவர்
அப்படியே பறந்து போய் அங்கே சவுத்தில் இடிக்கலான்னு போக ஹீரோ அவரை இடிக்க விடாமல் அப்படியே இழுத்து இங்கே கொண்டு வர இதுக்கப்புறம் இவர் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண வரமாட்டேன் நான் சொல்ல போகிறாரு. சரிடா எப்பா என்ன பிளானோ போடுங்கப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு 3 பேருமா ஹீரோயினை காப்பாற்ற போகிறதுக்கான ரெஸ்கியூ பிளானுக்கு ரெடி ஆகுறாங்க. அது நேரம் இங்கே அந்த டாக்டரில் ஹீரோனோட பிளட் சாம்பிள் எடுத்து அதை ஏதோ ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து ஏதோ மருந்து கண்டுபிடிச்சி அதை அங்கே இருக்கிற ஒரு நோய்வாய்ப்பட்ட எலி மாதிரி இருக்கு அந்த எலிக்கு கொடுக்குறான். அந்த மருந்தை கொடுத்ததும் அந்த எலியில அப்படியே ஆரோக்கியமானதாக மாறுது. அதை பார்த்துட்டு இவர் சக்ஸஸ் கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்க இங்கே வெளியே இவங்க 3 பேரையும் ரொம்ப நேரத்துக்கு வெளியே விடாமல் ஒரே ரூமில் பிடிச்சி வச்சிருக்காங்களா. இவங்களுக்கு புரியல எதனால நம்மளை இங்கே பிடிச்சி வச்சிருக்காங்க, ஒருவேளை அப்பா நமக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மைண்ட் ரீடர் பொண்ணு சொல்கிறா, ஆமாம் அப்பா அந்த மரணம் இல்லாத குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்யூஷன் பொண்ணுக்கும் அந்த ஹூடிக்கும் புரியல. சரி அப்படி கண்டுபிடிச்சிட்டாருன்னா அது நமக்காக தானே அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, அதை எதுக்கு நம்ம கிட்ட சொல்லாமல் மறைக்கணும், எதுக்காக நம்மளை இங்கே அடைச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது அப்படின்ட்டு இவ மைண்ட் ரீட் பண்ணி அதை கண்டுபிடிக்கலாமான்னு சொல்லிட்டு சொல்கிறா. இவங்க 2 பேரும் வேணாம் அதை ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே அந்த டாக்டர் வந்துடுறாரு. அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் இவங்க கேட்டு பார்க்குறாங்க அப்பா வெளியே என்னப்பா நடக்குதுன்ட்டு. இவரில் எதாக இருந்தாலும் அப்பா இவங்ககிட்ட சொல்லுவேன் நீங்கள் அவசரப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவங்க கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொண்ணு அவரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனால் இவளால் அவரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்க முடியல. இவரில் பக்கத்தில் அங்கே வரீங்க பாருமா, அப்பாவை நீ எப்போவுமே சந்தேகப்படக்கூடாது, அப்படி சந்தேகப்பட்டுட்டேன்னா இவ்வளோ நீ என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை பொய்யா போயிடும்ல, அப்பா என்னது செஞ்சாலும் உங்களோட நல்லதுக்கு தான் செய்வேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வந்து வெளியே மக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதை பார்க்கறதுக்காக இல்யூஷன் பொண்ணு அந்த ஹூடியும் போயிட இவரில் இந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு இங்கே பாரடா செல்லக்குட்டி, உங்கள் 3 பேர்லேயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது உன்னையும் உன்னோட பவரையும் தான், அந்த பவர் தான் எனக்கு அதிகமாக யூஸ் ஆகுறதும் கூட, நீ அப்பாவை நீ எப்போவுமே சந்தேகப்படக்கூடாது என்ன, அப்போ என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவரை சந்தேகப்பட்டது பெரிய பாவம் மாதிரி இந்த பொண்ணையே ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சுட்டு போயிடுறாரு. இங்கே வெளியே மக்கள் என்னன்னு போராட்டம் பண்ணுறாங்கன்னா இவங்க சர்ச்சை நம்பி இங்கே நிறைய பேர் வராங்கல்ல, வந்தவங்க வீட்டுக்கு கூட போகாமல் இந்த சர்ச்லேயே தங்கிடுறாங்க, இங்கே இருந்துடுறாங்க. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருந்தால் இங்கே வந்து எங்களோட பிள்ளைங்களை திருப்பி கொடுங்க, எங்களோட சொந்தக்காரங்களை திருப்பி கொடுங்க, நீங்கள் கடவுளோட பேரில் இப்படி அவங்கள ஏமாத்தாதீங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டத்தை ஏற்பாடு பண்ணது யார்? அஃப்கோர்ஸ் பாட்டியும் ஹேக்கர் தான். ஹீரோ கேட்டிருந்தால அவங்களுக்கு கொஞ்சம் பேர் வேணும்னு சொல்லிட்டு இந்த மக்கள் எல்லாம் இங்கே போராட்டம் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு இவங்க கவனத்தை இங்கே திசை திருப்பிட்டு ஹீரோவும் ராபினும் சன்னும் பில்டிங்குள்ளே நுழைய பார்க்குறாங்க. இவங்க கிட்ட தான் ஆல்ரெடி அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கே, அந்த ப்ளூ பிரிண்டை வச்சு இந்த பில்டிங்க்கு பின்னாடி ஒரு வழி இருக்கிறத கண்டுபிடிச்சி ஹேக்கரும் இவங்க 3 பேரும் அங்கே வராங்க. அப்படி ஹீரோ உள்ளே போகும்போது சொல்கிறான் நீ செஞ்ச எல்லாத்துக்குமே தேங்க்யூ அப்படின்ட்டு. ஹீரோ புரியாமல் பார்க்கும்போது 20 வருஷம் முன்னாடி அந்த ஆசிரமத்தில் இருந்த குழந்தைங்கள இவனும் ஒருத்தன். ஹீரோ அந்த மண்டமில்லாத குழந்தைக்கு நடக்கிற கொடுமையை பார்த்து அவர் அந்த இடத்த வெடிக்க வச்சதுனால இவன் மேலே அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இவன் அங்கேருந்து தப்பிச்சிருக்கான். இவன் மட்டும் இல்லை, இவனை போலவே ரிசர்ச் பண்ணாத 20 குழந்தைகள் தப்பிச்சிருக்காங்க. அந்த குழந்தைங்களை தான் பாட்டி காப்பாற்றிட்டு வந்து அந்த அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீரோ அந்த மாதிரி தீபத்தை ஏற்படுத்தலைன்னா இவங்க மேலே ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க, இவங்களும் ஹீரோ மாதிரி ஆயிருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையை இழந்திருப்பாங்கல்ல. ஒன்னால தான் நாங்கள் இப்படி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுக்காக தேங்க்யூ அப்படின்னு சொல்ல இவங்க 3 பேரும் உள்ள போகிறாங்க. மிஸ்டர் சன்னை பார்த்தீங்களா, ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் வேற செஞ்சு எடுத்துட்டு போறாரு. இந்த வழியா போய் ஒரு பைப்பு வழியா 3 பேருமா உள்ள இறங்குறாங்க. ஆனா அங்க சுத்தி ஆட்கள் போட்டிருக்கு. ஸோ ஆள் நடமாட்டம் இருக்கு. இவங்க கண்ணில் படாம ஹீரோனோட இடத்துக்கு போகணும். ஸோ என்ன பண்றாங்கன்னா மிஸ்டர் சன்னை கீழே அனுப்பி மற்றவங்களுக்கு சத்தம் வராத மாதிரி அவரோட கைதான் ஒட்டிக்குள்ள அவரோட அந்த ஒற்ற பவரை வச்சு ஒவ்வொருத்தரா சத்தம் போடாம மேல தூக்கிட்டு வந்து ராபின் அவங்கள அடிச்சு மயக்கமாக்கிறான். ஸோ இவங்க எந்த பிரச்சனையும் இல்லாம ஹீரோயின் எங்க இருப்பாங்களோ அந்த ரிசர்ச் நடக்கிறதுக்கு அந்த ப்ளூ பிரிண்ட்ல இருந்து எப்படி போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு நோட்ல எழுதி கொண்டு வந்திருக்காரு. அதுபடியே ஹீரோ ராபின் போறாங்க. அதுபடியே போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல மிஸ்டர் சன்ல எதுக்கடா இப்படி சுத்தி வளைச்சு போகணும், இதோ இங்க டோர் இருக்கு பாருங்க, இது ஷார்ட் கட்டா இருக்கும், இது வழியா போயிடலான்னு சொல்லிட்டு சொல்லாம போயிட்டு அந்த டோரை ஓபன் பண்ணிடுறாரு. அங்க இப்படி எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் 3 பேரும் மாட்டிக்க போறாங்க. யோ மிஸ்டர் சன் என்னையா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் முழிச்சிட்டு இருக்க இல்யூஷன் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றா. ஏன்னா இவங்க போலீஸ்ல இவங்க ஆட்கள் இருக்காங்க, போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா. அவங்களை கலைக்கிறதுக்காக போலீஸை கூப்பிட்டுருப்பாங்க. வர சொன்னோமா இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போன் பண்ணா. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பாட்டி உட்காந்துட்டு போலீஸ் யாரையும் போக விடாம தடுத்துட்டு இருக்காங்க. நியாயமான காரணத்துக்காக மக்கள் போராட்டம் பண்ணலாம் அப்படிங்கிறது சட்டத்திலே இருக்கு. அவங்களுமே அங்க நியாயமான காரணத்துக்காக தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதை நீங்க தடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் பேசி இவங்கள போக விடாம தடுத்துட்டு இருக்க. இந்த பொண்ணுக்கு போலீஸ் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சா. போதாத குறைக்கு அங்க ரூமுக்குள்ள இருந்த அடியாட்கள் எல்லாம் நம்ம ஆட்கள் அடிச்சு போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுல ஒருத்தன் வேற கால் பண்ணி 3 பேரும் உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டான். அடைச்ச இது வேறையா, அடே ஹூடி எங்கடா இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் ஹூடியை தேடி போக இங்க ஹீரோயின் கண்முழிச்சு பாக்குறாங்க. பக்கத்துல அந்த கிழவனை படுக்கப்பட்டு என்னமோ பண்ண போறாங்க. சோ புரிஞ்சுக்கிறாங்க இவங்களோட ஹார்ட் எடுத்து கிழவனுக்கு தான் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. யோ டாக்டர் நீ என்னைய சொன்ன, நான் உயிரை கொடுத்தா என்னோட ஹார்ட்டை வச்சு உலகத்தை காப்பாத்த போற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்னடானா இந்த கிழவனுக்கு கொடுக்க போற போல இருக்கு. இப்படி சொன்ன வாக்கா மீறிட்டியே
நியாயம் தானான்னு கேட்கும்போது இவர்ல இந்த உலகத்துல எல்லாமே நியாயமா தான் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்ன, உனக்கு அந்த ஹார்ட்டை வச்சுக்கிறதுக்கு சுத்தமா தகுதியே இல்லை, அந்த தகுதி அவருக்கு இருக்கு, அதனால தான் இந்த ஹார்ட் அவருக்கு போக போகுது அப்படின்ட்டு ஹீரோனுக்கு அழுகே வந்துருது. என்ன சொல்லிட்டு என்னையா செய்யற, நான் தகுதி இல்லாதவளாயா, என் வாழ்க்கை எதுவுமே இல்லையா, என்னோட பாட்டிக்கு நான் தாயா உலகமே, அவங்களுக்கு இருக்கிற ஒரே செல்ல பேத்தினா, அதோட என்னோட ஃப்ரெண்டு ராபின், அவனுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நான் தான், அதோட மிஸ்டர் சான் என்னதான் என்ன திட்டிக்கிட்டே இருந்தாலும் அவருக்கும் என்ன பிடிக்கும், அப்புறம் முக்கியமா ஹீரோ அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஹீரோ பத்தின ஞாபகங்கள் நிறைய வருது. வாத்தேரேன்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோவை நினைச்சு புலம்பிட்டு இருக்க, எங்க ஆப்ரேஷன் பண்றதுக்கான டைம் வந்துருச்சு, ஹார்ட்டை எடுக்கிறதுக்காக கத்தியை கொண்டு வச்சுட்டாங்க. அப்போ கரண்ட் கட் ஆகுது, கட் ஆகிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல திருப்பி வருது. திருப்பி வரும்போது அங்க இருக்கிற சிசர்ஸ் நைஃப்னு எல்லாம் டாக்டர்ஸ் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. வேற யாரு, ஹீரோ தான். ஹீரோயின் போயம்னதுல கேட்டுட்டாரு போல இருக்கு. வரும்போது சொல்லிட்டு வராரு, உன்னோட வாத்தியார் எப்பவுமே ஓம் பக்கம் தான் சொல்லிட்டு ஹீரோயினை அப்படியே ஸ்ட்ரக்சரோட அவர் பக்கத்துல இழுக்க ஹீரோயின்ல அழுறாங்க, வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ராபின் மிஸ்டர் சன்னு கூட வந்துட்டாங்க. ஏய் ஹீரோயின் நல்லா இருக்கே, எப்படி இருக்க, நல்லா இருக்கே, வா இங்கேருந்து போலான்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு கிளம்பலான்னு போகும்போது அங்க சுத்தி இருக்கிறவங்க சும்மா விடுவாங்களா என்ன, எல்லாரும் சுத்தி விளக்க ஆரம்பிச்சிடறாங்க, துப்பாக்கியில சுட ஆரம்பிச்சிடறாங்க. டாக்டர்ல இவன் எப்படி இங்க வந்தான்னு சொல்லிட்டு அந்த கிழவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஆட்களை இவங்களை சமாளிக்க சொல்லிட்டு அந்த கிழவனை அங்க இருந்து சேஃபா வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இவங்க 3 பேரும் ஹீரோனை சுத்தி நின்று ஃபைட் பண்ணிட்டு இருக்க, இவங்க ஸ்ட்ரக்சர்ல இருந்துட்டு நடக்கிற ஃபைட்டை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஒரு வழியா எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இவங்க 3 பேரும் முடிஞ்சதுடா கிளம்பலாமான்னு சொல்லிட்டு வந்து நிக்க, பின்பக்கம் அங்க அந்த ரிசர்ச் சென்டர்ல இருந்து ஏதோ ஒண்ணு வெடிக்குது. அதுல இவங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிட எங்க இருந்த குதிச்ச 3 பேரு ஹீரோயினை தள்ளிட்டு போகலான்னு பார்க்க அவங்க 3 பேரையும் அடிச்சு தூக்கி போட்டு ராபினும் மிஸ்டர் சன்னு டயர்டா உட்காந்துற. ஹீரோயின் கிட்ட வராரு. ஹீரோயின்ல இப்ப மட்டும் எதுக்காக என்ன காப்பாத்துறதுக்கு வந்த, அப்ப புடிச்சு கொடுத்தல போ, நீ உன்ன காப்பாத்த வேணாம் அப்படின்னு சொல்ல ஹீரோல இல்ல நான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு கிஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயின் என்ன பண்றாங்கிற மாதிரி அதிர்ச்சியில கண்ணை விரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. மிஸ்டர் சன்னை ராபினை பார்க்கணுமே, என்னடா நடக்குதுங்கிற மாதிரி அவங்களும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயின் கிட்ட போ, இங்கேருந்து போ, சேஃபா எங்க இருக்க முடியுமோ அங்க போயிட்டு சேஃப் ஆயிருன்னு சொல்ல ஹீரோனுக்கு ஹீரோ திடீர்னு கிஸ் பண்ணதுனால ஹார்ட் பீட் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. டெலிபோர்ட் ஆயிடுறாங்க. அவங்க போனதும் இவங்களை சுத்தி இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. ஹூடியும் இலியூஷன் பொண்ணும் தான் இன்னும் கொஞ்சம் ஆட்களை கூட்டிட்டாங்க வராங்க. மிஸ்டர் சன்னுல ஹீரோயின் போனதான் போனா, நம்மளே சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கலாம், இப்ப இவனுங்களை வேற சமாளிக்கணுமே, சரி என்ன பண்றது, வாங்க சமாளிப்போன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ஃபைட்டுக்கு ரெடியாக அந்த பக்கம் ஹீரோயின் டெலிபோர்ட்டா எங்க வந்திருக்காங்கன்னா ஹீரோவோட வீட்டுல. ஹீரோ கிஸ் பண்ண நினைச்சிட்டு ஐயோ கிஸ் பண்ணிட்டாங்கிற மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே உட்காந்துட்டு இருந்தா அங்க மாட்டிட்டு இருக்கிற 3 பேரை எப்படி காப்பாத்துறது. சோ எத்தாப்புல பாக்குறாங்க, அங்க இவங்களோட லக்கேஜ் இருக்கு, அதுல அப்கோர்ஸ் இவங்களோட துணிமணிகள் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு, ஐயோ டாக்டர் என்னையா என்னோட லைஃப் ஒண்ணுக்கு உதவாது, நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன், இப்போ இந்த ஒண்ணுமே இல்லாதவ என்ன செய்ய போறான்னு பாருன்னு சொல்லி காஃபி ஜெயில எடுத்துக்கிட்டு இதோ வரேண்டான்னு சொல்லிட்டு இவங்களை இங்க கிளம்பி வந்துட்டு இருக்க. அப்படியே இந்த எபிசோட் 6 இங்க முடியுது. எப்படி சூப்பரா இருந்ததுல இந்த எபிசோட். இன்னும் 2 எபிசோடு தான், அதுவும் இதே மாதிரி செம விறுவிறுப்பா சூப்பரா போகும். அந்த எபிசோட்ஸை மறக்காம பாருங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. தமிழ் ஸ்டோரி லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எபிசோட் 7 நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட்.